ஏஐனால அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 30,000 ஜாப் போகுது அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுள் எடுக்க போகிறாங்கன்னு. ஆனால் ஏஐ எப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற லாஜிக்கை பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரு வெள்ளை கலர் ட்ரையாங்கிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ளைட் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை யூசர் சர்ச் பண்ணும்போது முதல்ல வர வைப்போம். சப்போஸ் நான் வந்து கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அந்த கல்கட்டாலேருந்து டெல்லி போகணும் அப்படிங்கிற கீவேர்டை எடுத்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த யூசர்ஸ் கிட்ட போய் டார்கெட் பண்ண போகிறோம். இதுக்கு கீவேர்ட்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுற இடத்துல அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் ரன் பண்ணுவோம். எந்த கீவேர்டு எந்த லொக்கேஷனில் எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு பண்ணி வைப்போம். இதை ஒருத்தர் மேனுவலாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போது ஒரு கடந்த சில மாதமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை உபயோகப்படுத்தி இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி எந்த யூசருக்கு என்ன போய் சேரணும் அப்படிங்கிற லெவலில் வந்து அனலைஸ் பண்ணி ஏஐயை யூஸ் பண்ணி கேம்பெயினை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தது என்னென்னா, நம்ம மேனுவலாக ரன் பண்ணுறதோட ஏஐ வச்சு ரன் பண்ணும்போது 11% ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு, 50% கிளிக் அதிகமாகவும், நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நிறைய கரெக்டான யூசர்ஸை போய் ரீச் பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய விளைவு தான் 30,000 ஜாப்ஸை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட் கேம்பெயினில் தூக்க போகிறாங்க. ஸோ 30,000 ஜாப்ஸை இந்த ஏஐ வந்து ஒரே ஆளாக வந்து நடத்த போகுது. இதுதான் இதோடைய லாஜிக். பட் இங்கே ஒரு கேள்வி எனக்கு, எல்லாமே ஏஐ வந்துடுச்சு அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட சம்பளம் வராது. சம்பளம் வராதவன் எதை போய் வாங்குவான்? நமக்கு ஒரு வேலை இருந்து நமக்கு ஒரு சம்பளம் வரும்போது தான் இப்போ கூகுளுடைய ப்ராடக்ட்டையே நம்ம போய் வாங்குவோம். நம்மளை ரீப்ளேஸ் பண்ணி கூகுள் ஏஐ வச்சுக்கிட்டு நமக்கு சம்பளம் வரல அப்படின்னா நம்ம போய் எதை வாங்க போகிறோம்? ஏஐ வந்து ஒரு லிமிட்டில் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம், மனுஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு லெவலில் தாண்டும் போது தான் வந்து மனிதனுக்கே அது கெடுதலாக இருக்கும். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.